அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நம்முடைய சேனலுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி வீடியோ மூலமாக உங்களை முதல் முறையாக சந்திக்கிறேன். பல சேனல்கள் நம்ம பேசியிருந்தாலும் நம்மளுடைய அம்மன் அருள் டிவியில் பேசும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்முடைய நேயர்களுடைய அன்பான ஒரு வரவேற்பு மூலமாக எனக்கு கிடைக்கும். மேலும் இந்த குரு பெயர்ச்சி உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார், மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த குருவானவர் நவகிரகத்தில் சுபகிரகம். இந்த நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி உள்ள வரார். 2ஆம் தேதி தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்ப்பீங்க, அல்லது 2ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த வீடியோ பார்ப்பீங்க. நான் ஒரு கெஸ் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு தெரிஞ்சு அதான் நடக்கும். ஓகேவா? ஏன்னா குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் தான் நான் உங்களை சந்திக்கணுங்கிறது குருவுடைய ஆர்டர். அப்போ இந்த குரு பகவான் கடகராசிக்குள்ள உள்ள உச்ச வீட்டில் அமர்ந்து தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுடைய லைஃபே மாற்ற போகிறார். நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் கரெக்டான ஒரு பாதையை அமைச்சு கொடுத்து தடைகளை தூக்கி எறிஞ்சிட்டு விடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஓகேவா? ஸோ என்னென்ன கொடுக்க போகிறார், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத வீடியோ முழுமையாக பாருங்க. ஸோ வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா நீங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவீங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 4 பேர்லேருந்து 40 பேருக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்த பிறகு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம். பொதுவாகவே கும்ப ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 11ஆம் இடத்ததிபதியான குரு 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்கிறார். இப்போ 6ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் தான், நானும் இல்லைன்னு சொல்லலை. ஓகேவா? ஸோ ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல உச்சம் பெறுகிறார். ஓகேவா? ஸோ 6ஆம் இடத்துல உச்சம் பெறுகிற குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்திருக்க ராசியின் அதிபதியே பார்க்கார். கிட்டத்தட்ட ஒரு குடும்ப ஒற்றுமையே இல்லாமல், தன்னோட குடும்ப உறுப்பினர்கள் தன்னை புரிஞ்சு கொள்ளாமல், குடும்பத்தில் பல பிரச்சனையை சந்திச்சுட்டு குடும்பத்தை விட்டு தனியாக போகக்கூடிய நிலைமை, இருந்தும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை, இதெல்லாம் உங்களுடைய லைஃப்பில் கடந்த காலங்களில் வந்துடுச்சு. இப்போ குருவானவர் 2ஆம் இடத்தை பார்க்கறனால குடும்ப ஒற்றுமை ஏற்படும். உங்களை மானே தேனே பொன்மானே உயிரே அன்பே அப்படின்னு தன்னுடைய கற்பனை ஆற்றல் மூலமாக என்னென்னலாம் பேசி புகழ்ந்து உங்களை ஈர்த்து உங்களை லவ் பண்ண வச்சு கல்யாணம் முடித்த பிறகு இப்போ ஒரு 5 வருஷமாக உங்களை கண்டுக்கிறவே இல்லை, உங்கள் மேலே பாசமே காட்ட மாட்டேங்காங்க, உண்மையான அன்புக்காக நீங்கள் ஏங்குறீங்க, உண்மையான அன்புக்காக எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்களுடைய உண்மையான அன்பு உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். உங்களுடைய உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்களை வேண்டான்னு சொல்லி போன உறவு, இன்னும் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய உறவுகள் மாறுவாங்க, அவங்களுடைய நிலை மாறும் என்பது கிரக ரீதியான உண்மை. பொதுவாகவே நம்ம ஒரு 5 ராசி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இதில் இந்த காதல்லையும் அதிகமாக சிக்கி அன்பு வச்சாங்கங்கிறக்காண்டி ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக அவங்க நினச்சி வாழ்ந்து ஏமாந்த ராசிகளில் நீங்களும் ஒருவர். நீங்கள் உங்களை எப்போ அதிகமாக உங்களுக்குள்ளேயே ஒரு டிப்ரெஷன் ஏற்படுத்துவீங்கன்னா, மற்றவங்க மேலே பரிதாபப்படுவது, மற்றவங்களுக்காக அவங்களுடைய லைஃப் போய் மாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுவது, மற்றவங்க மேலே பிரியம் வைக்கிறது, இந்த விஷயங்களை தான் நீங்கள் உங்களை இழக்கிறீங்க. ஏன்னா பொதுவாக கும்பம் 11 காலச்சக்கரத்துக்கு 11. ஓகேவா? அதே போல் கோவில் கலசம்னு சொல்லுவோம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள்கிட்ட யாராச்சும் ஒரு ரகசியத்தை கொடுத்து இதை பாதுகாப்பாக வச்சுக்கோங்கன்னா எக்காரணத்தை கொண்டு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த மாட்டேங்க, அப்படியே ஒரு உள்ளுணர்வோடு அதை பாதுகாப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை மறந்துடுவீங்க, தொலைச்சிருவீங்க. இப்படித்தான் நடந்திருக்கும்.
பொதுவாகவே கும்பராசி ஒரு ஒரு நபருக்கு மணமகளாக கிடைச்சாலும் சரி, ஓகேவா, அவங்க யோகக்காரன். கும்பராசி பெண்ணை ஒருத்தர் கல்யாணம் முடிக்காரு அப்படின்னா அவர் லைஃப்பில் கஷ்டமே பட தேவையில்லை. ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் இந்த பெண் தாங்குவாங்க. எல்லா கஷ்டத்தையும் கும்பராசி பெண்கள் ஏற்றுக்குருவாங்க. தன்னுடைய கணவருங்கிற பாசத்தில், தன்னை லவ் பண்ணுறாங்கங்கிற ஒரே எண்ணத்தில் உண்மையாகவே நம்பி அவங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் மறந்து உங்களுடைய வலியும் வேதனையும் அவங்க சுமப்பாங்க. ஆனால் அப்படி சுமந்தவங்களுக்கு மற்றவங்க கொடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா சுயநலவாதின்னு பட்டத்தை கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல தான் கஷ்டப்படுவீங்க. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்போது கும்பராசி பெண்களாக இருக்கட்டும், கும்பராசி ஆண்களாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். நிம்மதியான தூக்கம் இருக்க போது, வெளிநாடு பயணங்கள் உண்டு, தேவையில்லாத விரைய செலவுகள் குறைக்கப்பட்டு சுப விரைய செலவாக மாற்றக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். வேலையில் கடின உழைப்பு உழைச்சும் அதற்கான அங்கீகாரம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வேணும்னு எதிர்பார்த்துருக்கீங்கன்னா, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் குரு பகவான் கொடுக்குறார். சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படக்கூடிய நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு சொந்த தொழிலில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். ஏற்கனவே தொழில் வச்சுருக்கேன் சார், தொழில் எனக்கு நிறைய போட்டி இருக்குது, பொறாமல் இருக்குது, என்னால் சமாளிக்க முடியல, இதை கொண்டு போவனா கூட நம்பிக்கை இல்லைன்னு நினச்சிங்கனாலும் கவலைப்படாதீங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சொந்த தொழிலில் உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான செயல்பாடை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 11ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் உறுதியாக கொடுப்பார். வேலையில் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே சரியாகி வேலையில் முன்னேற்றம் உண்டு, உங்களுக்கான அங்கீகாரம் உண்டு, உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை சரியாயிடும். ஓகேவா, உங்கள் மேலே போட்ட வீண் பழிகள் காணாமல் போகுது. எல்லா விஷயங்களும் சரியான முறையில் இனிமேல் தான் நடக்க போகுது. இனிமேல் தான் மனசில் உள்ள வார்த்தைகளை வெளியே சொல்ல போகிறீங்க. மனசுக்குள்ள அவ்வளோ வலி இருக்குது, அவ்வளோ வேதனை இருக்குது, ஆனால் சொல்ல முடியல. இனிமேல் சொல்லக்கூடிய பாக்கியத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பதுனால நீங்கள் செஞ்ச நல்ல உதவிகள், எதிர்பார்க்காம செஞ்ச உதவிகள் இனிமே தான் உங்களுக்கு பயனுள்ள விஷயமாக பிரபஞ்சம் உங்களுக்கு கர்மா அடிப்படையில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ராசியில் ராகு இருக்கிறனால துர்க்கை அம்மன் வழிபாடும் பத்ரகாளி அம்மன் வழிபாடும் ராகுகால வேலையில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை வழிபாடு மூலமாக நீங்கள் உணர முடியும். ஸோ யார் யாரெல்லாம் துர்க்கை அம்மனையும் பத்ரகாளி அம்மனையும் வழிபாடு செய்ய போகிறீங்களோ கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் துர்க்கை அம்மனையை போற்றி போற்றி பத்ரகாளி அம்மனை போற்றி போற்றின்னு நீங்கள் மந்திரங்கள் சொல்லுங்கள். மாற்றம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. நேயர்களே, உங்களுக்கான உங்களுடைய ராசிக்கான குரு பகவானுடைய பெயர்ச்சியின் மூலமாக ஏற்படும் பொது பலன் இப்போ பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த பொது பலனில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% நவ கிரகத்தில் சுபகிரகமான குரு பகவான் உறுதியாக ஒரு கிஃப்ட் கொடுப்பார். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30% ஒரு சேஞ்சஸ் உண்டு. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு எப்போ கட்டலாம், கல்யாணம் எப்போ முடிக்கலாம், திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை சரியாயிருமா, கடன் பிரச்சனை வெளியே வந்துடுவோமா, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், ஸோ இந்த என்ன சொல்கிறோம், நம்மளை ஏமாற்றுறாங்களே, நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களே, நம்மளை ரொம்ப ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்களே, ஸோ இதுலேருந்துலாம் நம்ம எப்போ வெளியே வருவோம், நமக்காக எப்போ வாழ்வோம் அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள், பலவிதமான எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த ஓட்டங்களுக்கான சரியான ஒரு விடை தெரிந்து கொள்ள வேண்டும் என நீங்கள் விருப்பப்பட்டால் நம்முடைய யூடியூப் சேனலில், இன்ஸ்டாகிராமில் கீழே நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டுருங்க. நீங்கள் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்கிறது முக்கியம். ஏன்னா நம்ம சேனல் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே டெலிகாஸ்ட் ஆகியிருக்கு யூடியூப் சேனல். ஸோ எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. அந்த ஒவ்வொரு நாடுகளுக்கு ஏற்றவாறு நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், அப்பாயின்மெண்ட் டைம் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அதனால் தயவு செய்து நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் போட்டுருங்க வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்த பிறகு நம்ம ஆஃபீஸ்லேருந்து என்னுடைய நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், டைரெக்டாக என்கிட்ட
நீங்கள் பேசலாம். ஸோ உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இதை தாண்டி சார் எனக்கு ஜாதகம் இல்லையே, என்னுடைய எதிர்காலத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா உறுதியாக நீங்களும் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பிறந்த ஒரு வயதுன்னு ஒன்று தெரியுங்களா, எனக்கு ஒரு 40 வயது, எனக்கு ஒரு 30 வயது அப்படின்னு உங்களுடைய வயதை சொல்லி உங்களுடைய பேரை மட்டும் சொன்னால் போதும். உங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணிச்சு கூற முடியுங்கிறது என்னுடைய ஜோதிட ரீதியான ஆழ்மையான கருத்து.